நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் ரொமான்டிக் டைப் இல்லைங்க, ஆள் கோவக்காரர் போல புளிச்சு அடிச்சு விட்டார். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இது என்ன பாவம் பண்ணுச்சு ஆண்டவரே, கண்ணை திறந்து விடுங்க சுவாமி அப்படின்னு. நான் சும்மா ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு ஏதாவது தெரியுதாடா குட்டி அப்படின்னு, எனக்கு லைட் தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? ஏசப்பா நீ முருகரோட என்ன சேர்ந்து அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் எல்லாம் அடி பொழிச்சு விட்டுரு ஏசப்பா. இல்ல இந்த இல்ல உண்மையிலேயே அவன் சொல்றது உண்மையா, எங்களுக்கு தான் புரிஞ்சுக்க தெரியலையா? எப்படி இவங்களை நம்பி இத்தனை கூட்டம் இருக்கு? இது மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கேங்க. இவங்க சூன்னொன்னே பேச்சு வருதான், கை கால் விளங்கலாம் சரியா போதா? கர்த்தரே இவங்களை சும்மா விடாதீங்க, கர்த்தரே முடிச்சு விட்டுருங்க கர்த்தரே இவங்களை எப்படியா. இந்த இடத்துல இன்டீரியர்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த கப்பல் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஹேர் அழகா இருக்கு. நானும் ஏதாவது பண்ணணும். ஹேர் ஸ்பாலாம் எவ்வளவு ஆகும்னு தெரியலையே. 60 ஜூஸ் ஒரு 160 மொத்தமா 220 ஆகுது. ஜிஎஸ்டி கார 10 ரூபா போடுவான். என்கிட்ட 10 ரூபா மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. எப்படா பில்லு அவளை கொடுக்க வைக்கலாமா வேணாமா, பில்லு கொடுப்பாளா இல்ல ஜிபே ஒர்க் ஆகல நீயே பண்ணுன்னு சொல்லிடுவாளோ, அந்த பயத்தோட தான் பாய்ஸ் இருப்போம் நம்ம. நாய் துரத்திட்டு வந்து 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. சிங்க்கு வேற லெவல் சிங்கா இருக்கு. இதாண்டா தப்பு. மடமடன்னு மண்ணு சரிச்சு குழிக்குள்ளே உழுதுட்டேன். கபிலா சூப்பரா இருக்கு கபிலா. ஓகே அடுத்தபடியா பாப்போம். என்னடா கேட்ப? நான் இந்த உலகத்தை கேட்பேன்டி. ஏண்டா என்ன கேட்க மாட்டியா? என் உலகமே நீதானே. ப்ரோ மைண்ட் வாய்ஸை கட் பண்ணி போட்டு. டேய் அட்லீஸ்ட் தாலியாவது என் கழுத்துல கட்டுறா, இல்லைன்னா வெளில என்னால தலை காட்டவே முடியாது. இல்ல நான் தாலி கட்ட மாட்டேன். வெறும் ஒரு கயிறை கட்டி உன்னை அடிமையாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சரி தாலி கட்ட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஒரு காகிதம் தான் உனக்கும் எனக்கும் உண்டான உறவை தீர்மானிக்கணும்னா அது அவசியமே இல்ல. அட்லீஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என் அம்மா கிட்டே மட்டும் சொல்றேனே. உன்னை யாருன்னு நான் ஏன் இந்த ஊருக்குலாம் சொல்லணும்? நம்ம அன்பை மத்தவங்களுக்கு சொல்லி நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. அதுதான் உன்னை ட்ரை பண்றாங்க. உண்மை. என் மேல எவ்வளோ லவ் வச்சிட்டு இருக்கிறான்லன்னு அண்ணா. இல்லப்பா, அவன் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்றத இவ்வளவு டீசெண்டா சொல்லிட்டு போக முடியுமான்னு யோசிக்கிறேன். அதான எனக்கு அதாக தனிச்சு. அவன் வச்சுக்கிறன்றதா எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல இவளுக்கு ட்ரூ லவ்வாமா? நல்ல விவரமான ஒன்றாடிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு நேக்கா சொல்லிட்டு போறா பாருங்க. ஓகே அடுத்த வீடியோ. என்னம்மா போச்சு இப்போ? இந்த அம்மா தேங்காய் கொண்டு அடிச்சுட்டு முத நாள் போயிடுச்சு. அதுக்கடுத்து அந்த மாப்பிள்ளை செத்தான். இதையே வச்சு அந்த மருமகன் அந்த அம்மாவை என்ன பாடுபடுச்சோ, அந்த மகனை என்ன பாடுபடுச்சோ, பாவம் அந்த மாப்பிள்ளை. பிள்ளைங்க லவ் பண்றத வெளிநாட்டு அம்மா பார்க்கும் போது அப்படி எவ்வளோ ஆனந்தப்படுறாங்க இந்த அம்மா, அப்படி பெருமைப்படுறாங்க. நம்ம பிள்ளை லவ் பண்ணுறது நம் நாட்டு அம்மா சொருக்கடிச்சு தண்ணிக்குள்ள போயிட்டா. இதாண்டா நம்ம தமிழ்நாட்டு அம்மாவா இருக்கு. ஆமாங்க, பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கணும். நாங்க இப்படிதாங்க எத்தணும். கரெக்ட் தாங்க நம்ம தமிழ்நாட்டு அம்மா இருக்காங்க. அவளுக்கு மீன் குழம்பு பிடிக்கும் தெரியும். முழு குத்துக்கிச்சுப்பா, மீன் முள் தொண்டையில குத்துக்கிச்சுப்பா. மீனை சாப்பிட தெரியாம என்ன உட்காந்து சாப்பிடுறது? உன்னெல்லாம் சின்ன வயசுல நாய் மேய்க்க விட்டு போனா ஒரு மீனை சாப்பிட்டு கூட உங்களுக்கு லாய்க்கு கிடையாது. நீ இப்ப வீட்டு விட்டு வெளியே விடாத கீசுட்டு நான் உன்ன கரெக்டுங்க. என்னமோ பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் வச்சு வச்சு பாப்பாய, நம்மளை மட்டும் போட்டு பொழப்பாய். உண்மையிலே ட்ரூ ஸ்டோரி தான் ப்ரோ இது.